பள்ளியில் மாணவர்களிடையே ஒழுக்கத்தை போதிக்கச் சென்ற மகாவிஷ்ணுவுக்கும் பள்ளி ஆசிரியருக்கும் நடந்த காரசார விவாதத்திற்கு பின்பு கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நிருபர்களிடம் பேசும்போது, இது எங்கள் ஏரியா, இது எங்கள் பள்ளி, எங்கள் ஆசிரியர், நான் மகாவிஷ்ணுவை சும்மா விடமாட்டேன் என்று பேட்டியில் நிருபர்களிடம் தெரிவித்திருந்தார். மிஸ்டர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் நம்ம எத்தனையோ வீடியோக்களை பார்த்திருக்கின்றோம். பள்ளி ஆசிரியர்கள் குடிபோதையில் வந்ததை, அப்பொழுதெல்லாம் இது எங்கள் ஏரியா, எங்கள் பள்ளி, எங்கள் ஆசிரியர் என்று ஏதாவது சீறி பாய்ந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா? ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களை கத்தியால் குத்தியதும், மாணவர்கள் ஆசிரியரை அடித்ததும் சமூக வலைதளங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் இது எங்கள் ஏரியா, எங்கள் பள்ளி, எங்கள் ஆசிரியர் என்று அந்த ஆசிரியர் பெருமகனாரை நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறீர்களா? அல்லது அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாணவர்கள் பள்ளி சீருடையில் குடிக்கின்ற வீடியோக்கள் எத்தனையோ சமூக வலைதளங்களிலே பரவி இருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் நீங்கள் இது எங்கள் ஏரியா, எங்கள் பள்ளி, எங்கள் மாணவர்கள், இவர்களை குடிக்க தூண்டும் டாஸ்மாக் கடைகளை இன்றே இழுத்து மூடுவேன் என்று நீங்கள் என்றாவது சீரிப்பாய்ந்து கிளம்பி இருக்கின்றீர்களா? அல்லது பள்ளிக்கூடங்களிலே மாணவிகளுக்கு சரியான கழிப்பறை இல்லாத காரணத்தினால் இது எங்கள் பள்ளி, எங்கள் மாணவிகள், அவர்களுக்கு நான் சரியான கழிப்பிட வசதிகளை செய்து கொடுப்பேன் என்று என்றைக்காவது நீங்கள் சீறி பாய்ந்திருக்கின்றீர்களா? தமிழகத்திலே பள்ளிகளிலே எத்தனையோ பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுந்து கிடந்து மாணவர்கள் மரத்தடியிலே படிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சரான நீங்கள் இது எங்கள் பள்ளி, எங்கள் ஏரியா, எங்கள் ஆசிரியர், எங்கள் மாணவர்கள் வெட்ட வெளியிலே படிக்கின்றார்கள் என்று என்றாவது நீங்கள் பாய்ந்து சென்றிருக்கின்றீர்களா? ஆனால் மாணவர்களிடையே ஒழுக்கத்தை போதித்த ஒரு காரணத்திற்காக மகாவிஷ்ணுவை நீங்கள் எல்லாம் தண்டிக்க துடிக்கின்றீர்கள். உங்களுக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு போதித்த கல்வி அல்ல, இவர்கள் ஒழுக்கத்தை இந்து மதம் சொல்லி கொடுத்திருக்கின்றது. அதை மாணவர்களிடையே இவர்கள் திரும்பவும் துளிர்விட செய்கின்றார்களே என்ற கோபத்தின் வெளிப்பாடே உங்களுடைய செயல்பாட்டிற்கு காரணம் என்று பொதுமக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள்.